கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை ஜெபத்தினாலும் துதியினாலும் நிறைவு செய்கிறார். கர்த்தர்தாமே தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது சங்கீதக்காரரின் பிரதான ஜெபமாகும். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாரில் அநேகர் அந்நிய தேசங்களிலே குடியிருந்தார்கள். இவர்களுக்கு நகோமியை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்நிய தேசங்களில் குடியிருந்த யூதர்கள் தாவீதின் ஆட்சி காலத்தினுடைய ஆரம்ப காலம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசங்களில் குடியிருப்பதை சங்கீதக்காரர் நினைவு கூர்ந்து, எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தருளும் என்று பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை போற்றுவதற்காகவும் கர்த்தரை துதிப்பதற்காகவும் தங்களை புறஜாதி ஜனங்களிடமிருந்து ரட்சித்து இஸ்ரவேல் தேசத்தில் மறுபடியும் கூட்டிச் சேர்க்குமாறு சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். பல தேசங்களில் குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களால் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர முடியவில்லை. அங்கு நடைபெறும் ஆராதனைகளில் அவர்களால் பங்கு பெற முடியவில்லை. கர்த்தர் அவர்களை ஒரே தேசமாய் கூட்டிச் சேர்க்கும் போது அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் ஒன்று கூடி கர்த்தரை துதிப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். சங்கீதக்காரர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறார். ஆசாரியர் இந்த வாக்கியத்தை சொல்லும் போது ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லுவார்கள். கர்த்தர் தங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள். நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றுவோம். நாங்கள் உம்மை துதிக்கிறதில்